நாயக்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவன் நாந்திரத்தில் நாயக்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். சிங் சிங் சிங். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இவன் நாதிரத்தில் நாயக்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவன் நாந்திரத்தில் நாயக்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். Come on, sing. சதகாலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். Come on. நாதி தேவன் அழைக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நமது தேவன். பேச்சிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். சொல்லுங்க எல்லாரும். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆசீர்வாதம் ஆண்டவரே. Sing, sing, sing. உனை தேடுமே கண்ணீரெல்லாம் திருபையின் போக்கரத்தான். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். நான் உம்மை நோக்கி நான் பார்க்கும் நேரங்களில் நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு உதவிகள் ஏராளம் செய்தீரே. உம்மை நான் எப்படி எப்படி துதிப்பேன் நீ செய்த நன்மைகளுக்காக. உம்மை நான் எப்படி 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 துதிப்பேன் நீ செய்த நன்மைகளுக்காக. உன்னதமானவரும் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரன். Come on, sing everyone. தங்குவான். இதுவரை பாதுகாத்த சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் இனிமேலும் நம்மை பாதுகாப்பார். சிங்கத்தின் மேலும் நடந்து
சர்ப்பத்தையும் மேடிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து என்று கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் வாதை கொண்டன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு ஏந்திரோ காணியாந்திரோ வாதை ஒன்றன் கூடாரத்தை அணுகாது மகனே. உங்களை நம்பி இருக்கும் எனக்கு நீ உதவிகள் ஏராளம் செய்து முடிக்கும் சர்வ வல்லவர். உங்களை நம்பி இருக்கும் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அருள்பவர், நல்லதை செய்து முடிப்பவர். உம்மை நம்பி இருக்கும் ஜனங்களுக்கு ஆரோக்கியம் அருளி நன்மைகளை செய்து வருபவர். உங்களை துதித்து துதித்து பாடினால் இதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் உங்களை துதிப்பேன். உன்னதமான கர்த்தரையே புகலிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே புகலிடமாக்கி கொண்டார். ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா healing anointing, healing anointing, விடுதலின் அபிஷேகம் உங்க மேல இறங்கப்படி நான் ஜெபிக்கிறேன். வாதை உந்தன் பிரகாத்ரோகா ஷஹுத்ரோனியா பொல்லாப்பு என் குடும்பத்தை நெருங்காது மகனே. கர்த்தர் உடன்படிக்கை செய்தார், எனக்கு அவர் சொன்னார், அதை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் உடன்படிக்கை செய்தார், எனக்கு அவர் சொன்னார், சொன்னதை செய்து முடிப்பார். உன்னதமான கர்த்தரை நீ புகலிடமாய் கொண்டதால், உன்னதமான கர்த்தரை நீ புகலிடமாய் கொண்டதால், உன்னை காத்து காத்து நடத்தி உன்னை வழி நடத்தி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை காப்பாற்றி நடத்தி வழி நடத்தி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என் கண்களோ உன்மேலென்று தினமும் இருக்குமே. எதற்கும் அஞ்சாதே என் மகனே அஞ்சாதே. நீ உனக்கு கொடுக்க போகின்ற ஆசீர்வாதத்தை பார்த்து நீ திகைத்திடுவாய். உனக்கு கொடுக்க போகின்ற ஆசீர்வாதத்தை பார்த்து நீ திகைத்திடுவாய். இதை யார் எனக்கு கொடுத்தாங்க என்று நீ சொல்லி வருவாய். இதை
யார் எனக்கு கொடுத்தாங்க, யார் எனக்கு கொடுத்தாங்க என்று நீ சொல்லி வருவாய். சொன்னதை அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கும் சர்வ வல்லவர். அவர் ஆட்சியில் நாங்கள் இருக்கிறோம். என்றென்றும் மகிழ்ந்திடுவோம். சுகமான தைலத்தினால் உன்னை இன்று பூசுகிறார். சுகமான தைலத்தை அவர் உன் சிரசின் மேல் பூசுகிறார். வலிந்தோடும் எண்ணெயினாலே உன் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். வலிந்தோடும் எண்ணெயினாலே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். புதிய புதிய பாடலினாலே உங்களை குறித்து பாடுவேன். நீங்க செய்ததை சொல்வேன், சொல்வதை செய்வேன். செய்து முடிக்கும் சர்வ வல்லவர். சுகமான தைலம் என் மேல் பூசினபடியால் உங்களா துதித்து வருகிறேன். என் இதயமோ அமைதியாய் இராதபடி உங்க அபிஷேகம் என்னை தாங்குகிறது. என் இதயமோ இன்று அமைதியாயிராமல் என்றென்றும் உங்களை துதிக்குமே. உங்களை துதிக்கும்படி நீங்க என் வாய்களையும் நாவையும் உமக்கென்று செய்து முடித்தேன். உம்மை துதிக்கும்படி நீரோ நாவை நீங்க உமக்காக செய்து முடித்தேன். அழகுள்ள நாவை நீர் எனக்கு தந்து உம்மை குறித்து பாடுபடி செய்தேன். வயதானாலும் வல்லமையா புஷ்டியும் பசுமையாக நாங்க, வயதாலும் நாங்க உம்மாலே நாங்க புஷ்டியும் பசுமையாகவும் உம்மை ஆராதித்து ஆராதித்து அபிஷேகத்தை பெற்று சுகத்தோடு வாழ்ந்திடுவோம். உம்மை ஆராதித்து 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 சுகத்தோடு வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க. பாதை உந்தன் கூடாரத்தை அழுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது. La 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 la. Come on. La 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 la. Come on, சொல்லுங்க எல்லாரும். La 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 la. La 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 la. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். உம்மை துதிப்பேன் உம்மையே, உம்மை பாடி மகிழ்ந்திடுவேன். இந்த நாவில் புதிய பாடல் பாடி 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 துதிப்பேன். இந்த நாவில் புது பாடல் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. சென்ற காலமெல்லாம் அற்புதமாய் என்னை தாங்கின தேவனை நான் துதிப்பேன். சென்ற காலமெல்லாம் அற்புதமாய் என்னை நடத்தின தேவனை துதிப்பேன். ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன், இழந்ததை பெற்றுக் கொள்ளுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன், இழந்ததை சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன், இழந்ததை பெற்றுக் கொள்ளுவேன். நீங்க இழந்ததை பெற்றுக் கொள்ள போகிற நேரம் விசுவாசிங்க. கர்த்தர் சொல்றார், இழந்ததை பெற்றுக் கொள்வாய். ஆனந்தம் கொள்ளுவேன்,
உங்களை நான் பாடுவேன், இழந்ததை பெற்றுக் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன். தாயும் தந்தையும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுவார். அவரை நான் துதிப்பேன், அவரை நான் போற்றுவேன், உங்களை நான் துதிப்பேன், அவரை நான் போற்றுவேன், உங்களை நான் துதித்திடுவேன். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், உங்களை நான் பாடுவேன். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு, எந்த நாவல் புது பாட்டு ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை உயிருள்ள நாள் வரை ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். உம்மை துதிக்க துதிக்க என்ன மகிழ்ச்சி, இதயத்தில்லோ என்ன ஆறுதல். உம்மை துதிக்க துதிக்க என்ன மகிழ்ச்சி, இதயத்துக்குள் என்ன ஒரு ஆறுதல் தேவா. நீங்க என் தேவன், உங்களை நான் துதிப்பேன், நீதான் சர்வ வல்லவர். உங்களை நான் துதிப்பேன், நீரந்த தேவன், நீதான் சர்வ வல்லவர். எந்த நாவல் புது பாட்டு எந்த நேசு, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், இருந்த நாள் வரை ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவன் வல்லவர், சிறந்தவர், மகிமையிலே சிறந்தவர், உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தவர். சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தார், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு ஜெயம் உண்டாயிற்று, நமக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கொடான கோடி சோத்திரங்களை நாங்கள் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. உன்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை உன்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கரம் உன்மேல் அமருகிறது. இப்பொழுது நீ அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் வல்லமை உன்மேல் இறங்குகிறார். பெருமையான பாத்திரம் வேறுத்து தள்ளாமலே எத்தோ கஷோத்ரோ இறைவனையும் பாத்திரமாய் பெருமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீ நம்பி வலியும் பாத்திரமாய் வனைத்து கொள்ளும். என்ன ஜபிப்பேன்? வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் திரியாந்திரோய் என்னையும் அவித பாத்திரமாய்
மறைத்து கொள்ளுமே. கோயவரே கோயவரே ஆடை பெற்றாரனரே. களிமனான வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேலையெல்லாம் உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. சொல்லுங்க. வேலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. வேலையெல்லாம் ஆண்டவரே விலையில்லாம கிருபினால் என்னை உகந்து தாக்கிடும். தடைகளை ஆகும் தம்மை போல் மாற்றும். உடைந்த என்னை உமக்காக the fire rolling upon you in the name of Jesus. உன்மேல் அக்கினியின் வல்லமாய் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய ஆவியானவர் உன்மேல் இறங்குவாராக. அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை குறித்து நீ தளர்ந்து போகாத. உன் முழங்கால்களை தளர்ந்து போகும்படி விடாதே. நான் உன் கர்த்தர், உன்னை பலப்படுத்துகிற தேவன். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். இதோ என் கிருபை உனக்கு போதும். மகனே மகளே, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் மனம் கலங்காதே என் மகனே. யெகோவா தேவன் உன்னை பார்த்து கொள்வார். யெகோவா தேவன் உன்னை பார்த்து கொள்வார். இதை குறித்தும் நீ சோர்ந்து நீ போகாதே. உன்னை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறவர் உன் நடுவில் வாசம் செய்கிறார். நீ ஏன் கலங்கி தவிக்கின்றாயோ? உன் ஜெபத்தை நான் கேட்கும் தேவனல்லோ. உன்னை பூரணமாய் பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உன் ஜெபத்தை தள்ளாமல் உன் ஜெபத்தின்படி உனக்கு செய்யாமல் இருப்பேனோ? என் ஜனமே, நான் இதுவரை உனக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். இனியும் நான் சொன்னதை உனக்கு பூர்ணமாய் நிறைவாய் செய்து முடிப்பேன். நீ கலங்க வேண்டாம், தவிக்கவும் வேண்டாமே. உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் அல்லவா? உனக்கு சகாயம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவேன். என் கண்கள் உன்மேல் என்றும் என்றும் இருந்திடுமே. இதை குறித்து நீ கலங்காதே மகனே மகளே. யெகோவா தேவன் எல்லாம் பார்த்து கொள்வார். மனதில் எத்தனையோ விருப்பங்களும் கேள்விகளும் உண்டு. அவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? நீ கலங்காதே, திகையாதே என் மனமே. உன்னை இதுவரை பாதுகாத்தவர் நான் அல்லவா? இனிமேலும் உன்னை பாதுகாத்து வழி நடத்துகிறவரும் நான் அல்லவா? நீ என்ன பேச வேண்டும்,
என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தரும் கர்த்தர் நான் அல்லவா. ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறார், எதை குறிச்சு கவலைப்படாது, நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். என்ன பேச வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். எதற்காக உன்னை அழைத்தேனோ அதை நிறைவேற்றும் காலம் வந்தது. காலங்களை பார்த்தா எல்லாமே மறைந்து போனது போல இருக்கும். மறைந்து போனதை மறுபடியும் கொண்டு வராமல் இருப்பேனோ, அதை செய்யாமல் இருப்பேனோ? இதோ உகந்ததை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ எழுந்ததையும் இழக்காததையும் நான் உனக்கு கொடுக்கிற சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர். நீ இழந்ததையும் நீ இழக்காததையும் இரட்டிப்பாக மாத்திரமல்ல, அனைத்தையும் நன்மையாக உனக்கு முடித்து தருவேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமற் போகும் என்று கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார். எதிர்பார்க்காததை நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். எதிர்பார்க்காததை நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாக நமக்குள்ள கரி செய்கிற ஒரு வல்லமையின்படி செய்து முடிக்கிற அவர் செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அவர் செயல்களில் வல்லவர். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். நீ உயரத்துலதான் இருப்பாய். காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உன்னை நான் உயர்த்துவேன். உயரத்தில் நீ நடப்பாய். பனை மரத்தை போல செழிப்பாக ஓங்கி வளருவாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நான் முறியடிப்பேன். இதோ நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோட கூட இருக்கிறேன். இதோ உன்னை எதிர்த்து நிற்கும்படி ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோட கூட நான் இருப்பேன். யோசுவாவே, இதோ யோசுவாவின் சந்ததியே, கர்த்தருடைய சேன் என்று அழைக்கப்படுகிற ஆர்மி ஆஃப் காட், கர்த்தராகிய தேவனை பார்த்து சொல்லுகிறார். Joshua generation, Joshua generation, we are the army of the Lord. யோசுவா சந்ததி, யோசுவா சந்ததி, கர்த்தரின் சேனை நாமே. Will rise in the name of the Lord. We will go in the power of His might. We will claim the land for Jesus. We are the army of the Lord. We will rise in the name of the Lord. We will go in the power of His might. We will claim the land for Jesus. We are the army of the Lord. Joshua, 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 Joshua. Come on, sing. Joshua, 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 Joshua. We'll go in the power of His might. We will go in the power of His might. We will claim the land for Jesus. We are the army of the Lord. யோசுவா சந்ததி, யோசுவா சந்ததி, கர்த்தரின் சேனை நாமே. அவர் நாமத்தில் எழும்பிடுவோம், அவர் வல்லமையில் செல்லுவோம், ஜனங்களை விடுவிப்போம். கர்த்தரின் சேனை நாமே. அவர் நாமத்தில் எழும்பிடுவோம், அவர் வல்லமையில் செல்லுவோம், ஜனங்களை விடுவிப்போம். கர்த்தரின் சேனை நாமே. What we are? Joshua, Joshua, Joshua,
Joshua, Joshua, Joshua, Joshua, Joshua, Joshua. Yes. Power, 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 power. கர்த்தரின் வல்லமை பெற்றுக் கொண்ட ஜனங்க கர்த்தரின் வல்லமையை குறித்து சொல்வோம். கர்த்தரின் வல்லமையை பெற்றுக் கொள்ளும் ஜனங்க கர்த்தரின் வல்லமையை குறித்து சொல்லுவோம். அவன் வல்லவர் வல்லவர் என்றும் போதுமானவர், எனக்கு எல்லாம் செய்து முடிப்பவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், எல்லாவற்றையும் எனக்காக செய்திடுவார். அவரை நான் துதிப்பேன் துதித்திடுவேன், அவர் நாமத்தை என்றும் பாடிடுவேன். அவர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், எனக்குள் இருக்கும் இரட்சகரே. அவர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், எனக்குள் இருக்கும் இரட்சகர். அவர் என்னை விடுதலை ஆக்கிடும் சர்வ வல்லவர், என்னோடு இருக்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் என்னை விடுதலை ஆக்கிடும் சர்வ வல்லவர், எனக்குள் இருக்கும் கர்த்தரும் அவர் மாத்திரமே. அவர் நாமத்தில் நான் எழுந்து செல்லும் போது அவர் வல்லமையும் என்னோடே புறப்படுமே. அவர் நாமத்தில் நான் எழுந்து செல்லும் போது அவர் வல்லமையும் என்னுடன் புறப்படுமே. அவர் தூதர்களை கர்த்தர் என் பக்கமாய் அனுப்புகிறபடியா சந்தோஷமாவே. அவர் தூதர்களையும் கூட என் பக்கமாய் அனுப்புவதால் நான் சந்தோஷமாவே. உம்மை துதிப்பேன் 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 துதிப்பேன், உம்மை துதிப்பேன் 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 துதித்து மகிழ்வேன். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இசுராஜெல்லாம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று பலந்துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. உம்மை துதிப்பது போல் என்ன இன்பம் உண்டு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. உம்மை துதிப்பது போல் வேற இன்பம் எங்கே எங்கேயும் எங்கேயும் இல்லையே. ஆனந்தமே வனாந்திரத்தில் இருந்து உங்களை குறிச்சு நான் பாடுவேன். யாரும் மற்ற இடத்தில் தனியே உங்களோடு இருந்து உங்களை குறித்து சொல்லுவேன். யாரும் இல்லாத இடத்தில் உங்களோட கூட இருந்து உங்களிடம் பேசி மகிழ்வேன். எத்தனையோ ஞானம் மக்கள் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஞானம் பெரிதல்லவா. அநேகத்தை குறித்து நீங்க என்னிடமாக சொன்னதை நான் எப்படி மறப்பேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர் ஆண்டவரை விடுவிக்கிறார். The Lord is delivering you. The Lord is delivering you. The power of God is coming upon you. கர்த்தருடைய வல்லமை வருகிறது. உன் வீட்டில் இருக்கிற எல்லா கரும்புள்ளிகளையும் கருப்பான நிழல்களையும் கர்த்தர் உன் வீட்டை விட்டு துரத்தும்படி எழும்பி நிற்கிறார். யூத ராஜசிங்கம் வெண்மையும் சிவப்புமானவர், கண்களில் அக்னி ஜாலை போல, அவருடைய கண்கள் எரிகிற அக்னியை போல
சுட்டரிக்கிற அக்னியை போல இருளை நீக்கும்படி, உன் வீட்டுல இருக்க இருளை நீக்கும்படி, உன் வீட்டுல இருக்க இருளான அந்த காரியத்தை நீக்கும்படி கர்த்தர் எழும்பி வருகிறார். அவர் மகிமை புரிந்தவராய், வல்லமை நிறைந்தவராய் எழும்பி வருகிறார். Hallelujah. The Lord is coming with power. The anointing of the Lord, the power of God is coming upon you. என்ன சொல்றாரு? பயப்படாதே மலைநரத்தாதே பாதுகாப்பே நதானே சோதிரம். பயப்படாதே மலைநரத்தாதே சோதிரம். ஆபத்திலே ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, அன்பின் தயவால் என்னை நடத்தும். வந்த ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள். ஆமென். உட்காரலாமா? சங்கீதம் 92ஆம் அதிகாரத்துல வசனங்கள்ல என்ன போட்டிருக்குன்னா, உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல், லைக் த யூனிகார்ன். அநேக மிருகங்களுடைய கொம்பை நாம் பார்க்கிறோம். மாடு கொம்பு, யானையுடைய கொம்பு. Can you give some hot water? நல்ல hot water. யானையோட கொம்பு அது கீழே இப்படி வரும், மாடோட கொம்பு இப்படி வளைஞ்சு இப்படி வரும். ஹல்லேலூயா. ஆனா இந்த யூனிகார்ன் காண்டாமிருகத்தின் கொம்பு தான் இப்படி வரும். ஹல்லேலூயா. இதே போல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இந்த வாரம் கர்த்தர் ஆகிய தேவன் என்னிடமாய் அவர் தலை சாய்த்து சொன்ன வார்த்தை சங்கீதம் 92 எடுத்து படி. Read Psalms 92. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன். உம்மை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியில். Take that verse, Psalms 92. Read it. கர்த்தாவே, உமது செய்கைகளால். என்ன செய்கைகள்? வித்தியாசமான செய்கைகளை கர்த்தர் செய்ய போகிறார், செய்திருக்கிறார், இனியும் செய்ய போகிறார். The Lord is going to do something great for his people. கர்த்தர் தம்முடைய வல்லமை கொண்டு கர்த்தர் செயல்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. செயல்களில் வல்லவர், நமக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். 4ஆம் வசனம், உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் நான் ஆனந்த சத்தமிடுவேன்.
இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரத்து அந்த 1ஆம் வசனத்துக்கு மேல என்ன போட்டுக்குன்னா, ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதம். இந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிற வல்லமை, உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறார். The Lord shall lift your horn like the horn of the unicorn. காண்டாமிருகத்தின் கொம்பை போல நடுவில் அப்படி உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனா 5ஆம் வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவை, உமது யோசனைகள் மகா 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 மகா. எங்கிருந்து எடுத்துருந்த? எங்கிருந்து எடுத்துருந்த? கீழே போனியா? புட்னியா? ஓகே, எடுத்துருந்த. ஆமென். மகா என்ன ஆழமானவைகள். ஹல்லேலூயா. சோ அப்புறம் என்ன சொல்றாரு? மிருக குணம் உள்ள மனுஷன். நீங்க நிறைய பேர் மிருக குணம் உள்ள மனுஷர்களா இருக்கிறோம், அதுல அறியாம இருக்கிறோம். யார் அறிய மாட்டாங்களா அவருடைய செய்கைகளை? மிருக குள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கன் புள்ளை போல் தலைத்து. என்ன சொல்றாரு? துன்மார்க்கன் எப்படி வருவானா? நீங்க பாப்பீங்கல்ல, ஓ இவங்கள பார், அவங்கள பார், அவங்க செய்கிறதெல்லாம் அட்டுலையும், ஆனா தலைச்சிருக்கிறாங்க, தலைச்சுதான் இருப்பாங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. துன்மார்க்கன் புள்ளை போல் தலைத்து, அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே எதுவாகுமா? நல்லா உயர்ந்து தலைச்சி அப்படியே வாடி போயிடும். ஆனா நானும் யூனிகான போல உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மள யாரு என்ன போட்டிருக்கு? 10ஆம் வசனத்துல, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒவ்வொரு ஓய்வு நாளும். இன்னைக்கு எதுக்காக கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க? வீட்டுல இருந்து ஆராதிக்கிறால, வீட்டுல இருந்து இன்னைக்கு அரசியலை பார்த்திருக்கலாம்ல, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அப்புறம் என்னது? என் சத்துருக்கள். அது வேணாம். நீங்க அதை படிச்சீங்கன்னா உங்க சத்துரு யோசிப்பீங்க, வேண்டாம். ஆனா 12ஆம் வசனத்துல, நீதிமான் பனியை போல இல்ல, பனையை போல். பனி அப்படியே மறைஞ்சிரும். ஆனா பனை, தென்னை மரத்தை நிறைய பார்த்திருக்கீங்களா? அந்த வரதா புயல்ல பட் அப்படின்னு டக்குன்னு உடஞ்சி கீழே விழுந்துச்சு. ஆனா எங்க தென்னை மரம் விழல, மற்ற மரம் விழுந்துச்சு. ஆனா தென்னை மரம் பட்டுன்னு உடஞ்சி விழும். ஆனா அந்த பனை மரம் மட்டும் அவ்வளவு சீக்கிரம் விழாது, கீழே விழாது. அப்படியே ஃபுல் சாயும், சாஞ்சி திருப்பி அதே இடத்துக்கு வந்து நின்றுடும். நீங்க கூட அப்படிதான் சாய்வீங்க. சில நேரத்துல தள்ளுவாங்க, உங்களுக்கு பிடிச்சி தள்ளுறாங்களா? சொல்லுங்க, கைரங்க வயதுங்க. எத்தனை பேர் தள்ளுறாங்க? ஆமா, நீங்க நிறைய பேர் தள்ளாம இருந்தா போதும். அமைதி சொல்லுங்க. நாம் மற்றவர்களை தள்ளாம இருந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நீதிமான் பனையை போல் செழித்து, லிபோனில் கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்களுடைய தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். செழித்திருப்பாங்க. நீ காண்டாமிருகத்தை போல உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார், புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவாய் ஓய்வு நாள்ல. நீதிமான் பனை போல் செழித்து, லிபோனில் கேதுரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இன்னைக்கு செழிப்பை காணுமே. உங்களை பார்த்தா பச்சையா தெரியலையே, உங்களை பார்த்தா வாடின போன கலர், சாம்பல் கலரை போல இருக்கே. முகமும் சரியில்லை, வாட்டமும் சரியில்லை, நிறைய காரியங்கள் செழித்திருக்கிறது போல இல்லையே. கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதியில் என்று விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையா இருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு தாண்டிடுச்சுன்னா, நம்ம லேடிஸ் 40 வயசு ஆயிடுச்சுன்னா எப்படி இருப்பாங்க? நம்ம சிஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க? ஆனா இப்ப இருக்க சிஸ்டர்ஸ், வெளியில இருக்க சிஸ்டர்ஸ்லாம் வேற மாதிரி இருக்காங்க. ஆனா
நம்ம சிஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க? 40 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. 30 வயசு எப்படி இருக்காங்க சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? உடனே எங்க ஒய்ஃபை பார்க்காதீங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க. முதிர் வயதிலும் கனி தந்து எனக்கு விட்டுருங்க, நான் வயசாயிடுச்சுல எனக்கு, அதை விட்டுடுங்க. புஷ்டியும் பசுமையா இருப்பார்களாம். ஆனா நம்மள பார்த்தா எப்படி இருக்கு? பாக்குறவங்க பார்வை பார்த்தோன்ன என்னடா இப்படிங்கிறாரு, இப்படி இருக்காங்க அந்த அம்மா, அப்படி கூட பார்க்கும் போது அப்படி பிரகாசமா இருக்கும். அதாவது ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த பூமி இருளும் ஜனங்களே காரில் மூடும், ஆனா உன்மேல் 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 யார் உதிப்பா? கர்த்தர் உதிச்சவங்க எல்லாம் சொல்ற மாதிரி கர்த்தர் உதிப்பார் சொல்றதே சரியில்லை. கர்த்தர் உதிப்பாரு உதிப்பாரு உதிப்பாரு. எப்போ உதிப்பாரு? எப்ப உதிப்பார்? திருப்பி கேட்க, எப்ப சிஸ்டர் உதிப்பார்? சொல்லிட்டு உதிப்பாருன்னு. உதிப்பார். பூமி இருளும் ஜனங்களை காரில் விடுமா, ஆனா உன்மேல் கர்த்தர் உதிப்பார். நீ எப்சிபா பியூலா என்று அழைக்கப்படுவாய். நீ அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர். ஸ்திரீகளுக்குள் நீ வித்தியாசமானவர். உன்னுடைய ரூபம் கர்த்தருக்கு ரொம்ப அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஜனங்களுக்கு உன்னுடைய முகம் சரியில்லாதது போல இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கோ நீ அழகுள்ளவளும் பூரண அழகுள்ளவும் சம்பூர்ண அழகுள்ளவளுமா இருக்கிறாய். ஹல்லேலூயா. என கர்த்தருடைய முகம் உன்மேல் பிரகாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு we need the anointing. இன்னைக்கு நமக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அந்த எண்ணெய் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய முகம் எப்படி மாறும்? முகம் எப்படி மாறும்? எப்படி மாறும்? சொல்றதே சரியில்லையே. முகம் எப்படி மாறும்? சத்தமா சொல்லுங்க. அது கூட பக்கத்துல இருக்குது. ஒரு உற்சாகமா கர்த்தர் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவார். நான் இழந்ததை பெற்றுக் கொள்ள போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை மட்டும் மேல போகுது, கை மட்டும் மேல போகுது, ஆனா ஒண்ணு இல்லை. மண்டையில ஒண்ணு இல்லை. மண்டையில மசாலா இல்லை. பிரியாணி மசாலா போடணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏங்க இதுக்கு மேல சத்தம் வராதா? ஒரு நல்ல ஒரு கத்துக்கு பார்க்கலாம். நீங்க கத்துல நான் அப்படி போனோம். சிறுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே. காயங்களை அபிஷேக தைலத்தினால். இன்னைக்கு ஓய்வு நாள் கர்த்தர் சொல்றாரு, ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். என்ன கேட்கணும்? அசைவாடும் தூய்மை ஆவியானவரே, இந்த இடம் அசைய, உள்ளம் நிரம்ப இறங்கி வாங்க ஆண்டவரே. Come Holy Spirit. இந்த துணை தீடுமே கண்ணீரெல்லாம் இருமை போக்கரத்தான்
வருஷம் ஃபுல்லா 365 நாளும் எப்படியே பாடணும். துணை தேடுமே. திருப்பி அடுத்த வாரம் வந்தா துணை தேடுமே. திருப்பி அடுத்த வாரம் வந்தா, அடுத்த வருஷம் வந்தா துணை தேடுமே. கிருபையின் பொன்கரத்தால் கர்த்தர் சொல்ற அடுத்த நிமிஷமே உன் கண்ணீரை கர்த்தர் தொலைத்தார். நன்றி ஆண்டவரே, நீர் செய்த பாராட்டி நம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் எனக்கு செய்த நன்மைகள் நான் தினமும் தினமும் நினைக்கிறேன். சிறிய வயது முதல் என்னை எப்படி எல்லாம் காப்பாற்றினத நான் சொல்லுவேன். சிறிய வயது முதல் என்னை எப்படி எல்லாம் காப்பாற்றினத நான் சொல்லி வருவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். நன்மைகளுக்காய் அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே நன்றி செலுத்திய என்ன சொல்லணும்? யாக்கோபை போல கர்த்தரை பிடித்து அவர் கரத்தை விட மாட்டேன் நான். சொல்லுங்க, யாக்கோபை போல கர்த்தரின் கரத்தை பிடித்து விட மாட்டேன் நான். என்ன சொல்லுவேன்? நீங்க என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் உங்க கரத்தை விட மாட்டேன். நீங்க என்ன ஆசீர்வதிக்காவிட்டால் உங்க கரத்தை விட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோபு என்ன பண்ணாரு? வேதத்துல போட்டிருக்கு. யாக்கோபு என்ன பண்ணாருன்னா, தனித்து இருக்கிற நேரத்துல கர்த்தர் அவரோட வந்து பேசுகிற நேரத்துல அவருடைய கையை பிடிச்சிட்டாரு. பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் கையை பிடிச்சிட்டாரு. யாருடைய கைய? ஆண்டவருடைய கைய. அப்ப ஆண்டு சொல்ற கையை விடு, என் கையை விடு. போராடுறாரு. ஏன்னா அப்பாவை ஏமாத்திட்டாரு, அண்ணனை ஏமாத்திட்டாரு. அப்புறம் யார கிட்ட வராரு? ஆண்டு கிட்ட வராரு. நான் சொல்ற கேக்குறேன், ஒண்ணு கேக்குறேன். ஏங்க ஆண்டு அங்க வரணும்? ஏன்னா இவருதான் அப்பாவை ஏமாத்தினாரு. யாக்கோபு யாரை ஏமாத்தினா? அம்மா அப்பா ஏமாத்திட்டாரு. நான் தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. ஏசாவை பார்த்து சாப்பாடு ரொம்ப பசியா இருக்கிற நேரத்துல பார்த்து ஏசாவை பார்த்து சாப்பாடு வேணுமா ஆசை காமிச்சு மோசம் பண்ணாரு. அப்போ சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுனாரு. அடுத்தது ஆண்டவங்க வந்திருக்காரு, கையை பிடிச்சிட்டாரு. கையை பிடிச்சிட்டாரு. யாருடைய கைய? ஆண்டு கைய. வெளில பைபிள்ல போட்டுக்க. முழு இரவு போராடுறாரு. முழு இரவு கையை பிடிலையா? ஆண்டு சொல்ல, விட்டு நான் போனோம், விட்டு நான் போனோம், விட மாட்டேன். ஹோல் நைட், முழு இரவு பிடிச்ச கைய விடவே இல்லை. நீங்க நான் ஆசை வச்சீங்கன்னா உங்க விட்டுறேன். சார் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே இவர் தான் அப்பா ஏமாத்திட்டாரு, அண்ணன் ஏமாத்திட்டாரு, நீங்க எங்க போனோம்? இவர்தான் பயங்கரமா ஆசீர்வாதத்துக்காக ஏங்குகிறவரா இருக்கு. உம்முடைய கை கூட பிடிச்சிட்டு வரல. அவருக்கு தெரியும் அவருடைய கையா யாக்கோபு பிடிப்பாருங்க. ஆனா யாக்கோபு முழு இரவு போராடும் வரைக்கும் கர்த்தர் போராடினார். அப்படிதான் பைபிள் போட்டுருக்கு. கடைசி வரைக்கும், காலையில வரைக்கும் விடல. ஆண்டவர் சொல்றாரு, முழு இரவு என்னோட போராடினார், ஜெயித்தார். யார் ஜெயிச்சாவா? யார் ஜெயிச்சாவா? ஆண்டு ஜெயிச்சான்னு போடல. யார் ஜெயிச்சாவா? யாக்கோபு ஜெயிச்சிட்டாரா? யாக்கோபு ஜெயிச்சிட்டாரா? ஜெயிச்சுட்டு என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டாரு. அந்த காலத்துல ஒரு வாக்கு கொடுக்கணும். அந்த வாக்கு எப்படி தெரியுமா? இந்த தொடையில வச்சுதான் வாக்கு கொடுப்பாங்க. ஆண்டோட கையை எடுத்து அவருடைய தொடையில வச்சார். ஆசீர்வதிக்கும்படி. ஹல்லேலூயா. விடாம போராடி. தேவ பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சொன்னா ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். எதுக்காக சபைக்கு நான் வந்திருக்கேன்?
தினம் தினம் நான் சபைக்கு வரும் போது புது புது ஆசீர்வாதத்துக்காய், ஒவ்வொரு நாளும் சபைக்கு வரும் போது புது புது ஆசீர்வாதத்துக்காய் போராடி போராடி பெற்றுக் கொண்டேன். நான் உம்மை விடாமல் துரத்தினேன். போராடி போராடி பெற்றுக் கொண்டேன். நான் உம்மை விடாமல் துரத்தினேன். பிரசன்ஸ் இல்லைனா, ஆராதனையில பிரசன்ஸ் இல்லைனா போராடுவேன். உங்களுக்கு நல்லா சொல்ற கேளுங்க, எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப சுயநலமானவன். அது சபைக்கு முன்பாக நான் சொல்றேன். சுயநலனா எதுக்கு சுயநலம் தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரும்படி. என்ன ஆனாலும் சரி, அந்த பிரசன்ஸை உணராம விட மாட்டேன். போராடுவேன். பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா பாடிட்டு அந்த அனாயிண்டிங்காக வெயிட் பண்ணுவோம். ஐ வெயிட் ஃபார் தி அனாயிண்டிங். ஆண்டு வரலன்னா விட மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் வருவார். ஏந்திரோ காஷா உந்திரோ நியாகா நேத்ரோ கெனியோந்திரோ. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நான் சுயநலமானவன் என்று நீங்க நினைச்சு கொள்ளலாம், பரவாயில்ல. நான் வேற எதுக்கு சுயநலம் இல்லை. பணத்துக்காக இல்ல, பொருளுக்காக இல்ல, பெருமைக்காக இல்ல, வேற எதுக்காக இல்ல. அவருடைய பிரசன்னத்தை நான் உணரும்படி உங்களை இங்க கூடி வரும்படி செய்திருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் அந்த பிரசன்னத்தை உணர்கிற பாக்கியமும் கிருபையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாதவங்க தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு வேற ஏதோ காரியத்தை யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா தெரிந்தவர்களோ அவர்களும் இந்த சுயநலத்தில் பங்கு பெற்றவர்களாய் கர்த்தரை ஆராதிச்சு அவருடைய கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. We are receiving the power of God. நிச்சயமா சொல்ற, கர்த்தர் உங்களுக்கு மேல வச்சிருக்கிற அபிஷேகத்துல நீங்க பஸ்ல பைக்ல போனீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கவங்க ஆடுவாங்க. பக்கத்துல இருக்க உங்களுக்கு முன்னாடி நிக்க முடியாது. உங்க பக்கத்துல வர முடியாது. உங்களுக்கு எதிராக வர முடியாது. எதிராக வந்து விரோதமா பேசணும்னு வாய் திறக்க முடியாது. That's a part of the anointing. அதான் அபிஷேகத்தின் வல்லமை. சேலத்துல ஆரம்ப காலத்துல ஒரு பயங்கரமான ரவுடி, சுவிசேஷத்தை நான் சொன்னதுனால பயங்கர கோபத்துல ஆக்ரோஷத்துல கீழே இருக்கிற ஒருத்தர், அவர் தான் என்ன அந்த ஊழியத்துக்கு கூட்டு பண்ணாரு. அவர் மேல பயங்கர கோபமாகி அவர் வரட்டும், அவர் ஒண்ணு இல்லாம ஆக்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி மேல வர்றதுக்கு பாக்குறாரு. மேல என் ரூமுக்கு அவரால் வர முடியல. கீழே நான் வரேன்னு சொன்னேன், அவர்கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். நான் சொல்றது ஊழியத்துக்கு அந்த ஊழியத்தில் இந்த சர்ச்சில் ஆரம்பிக்க முன்னாடி அவர் நான் கீழே வந்து என் முகத்தை அவர் ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. அடுத்த நிமிஷம் அவர் முகத்தை கீழே போட்டார். பக்கத்துல இருக்க தம்பி பேச, தம்பி நான் அவ்வளவு கோபத்துல வந்தேன், பயங்கரமா வந்தேன், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. அவர் பார்த்தோன்னு அமைதியாட்டு என்னன்னே தெரியல. anointing power of God. அதான் அபிஷேகத்தின் வல்லமை. கர்த்தரோட கூட இருக்கிற பாக்கியம். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் முறியடிப்பார். Hallelujah. We need the anointing. We need the power of God. We need the power of God. கர்த்தருடைய வல்லமை நமக்கு வேண்டும். அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எண்ணற்ற நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். என்ன நன்மைகள்? எண்ணற்ற நன்மைகள். ஹல்லேலூயா. சாதாரண நீங்க வந்து ஆட்சியில் உட்கார வச்சிட்டீங்க, நன்மைகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. மாசம் மாசம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது, நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அப்படிதானே? குட், ரைட். பிள்ளைங்களே, சகலமும் நமக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் நமக்காக நன்மையாய் மாறுமே. சகலமும் எனக்காக நன்மையாய் மாற்றுவார். எல்லாம் நமக்காக. ஹல்லேலூயா. காக்கும் தேவனேசு உன்னை
எதுக்குமே பயம் வேண்டாம். உன்னை காப்பாரே. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் நமக்கு நன்மையை மாற்றி தருகிற சர்வவல்ல தேவனை கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள போகிறோம். விசுவாசிக்கிறவங்களா சொல்லுங்க பார்க்கலாம், இழந்ததை பெற்றுக்கொள்ள போறீங்க எத்தனை பேர்? பார்க்கலாம், உங்க முகத்தை பார்க்கலாம், எப்படி கை தூக்கி சொல்றீங்க பார்க்கலாம். இழந்ததை நான் சொல்லுவேன், இழந்ததை பெற்றுக்கொள்ளுவேன் ஆண்டவரே. ஆனா எது எனக்கு நன்மைன்னு உங்களுக்கு தெரியும், அது எனக்கு நீங்க கொடுங்க. எனக்கு எது நன்மைன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டதல். Can you play the beat for me? தாவீது வனாந்திரத்திலே அவருடைய ஸ்ட்ரிங் எடுத்து இப்படிதான் போடுறார். தாவீது நேச்சுரலா சொல்றேன் என்ன நடந்துச்சு வனாந்திரத்திலே. அவர் பாட்டு கூட பாட ஆரம்பிக்கல, அவர் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இப்படிதான் போடுறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவரெல்லாம் உட்கார முடியல. எங்க உட்கார முடியல? பரலோகத்தில் உட்கார முடியல. கிட்டார் போட்டாலாம் எனவே டான்ஸ் ஆட உண்மையா இதயத்தின் ஆழத்துல இருந்து பரலோகத்துல இருந்து இறங்குறாரு. அவர் கூட என்ன பண்ணுவாங்க? தூதர்கள் இறங்குறாங்க. எல்லாரும் ரசிக்கிறாங்க. அவங்க இறங்குறாங்க, ஆண்டு இறங்குறாரு. தாவீதை சுத்தில இருக்க எல்லா எதிராளிகளும் கீழே விழுவாங்க. தாவீதுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யறவங்க எல்லாம் ஓடி போறாங்க. பிசாசெல்லாம் ஓடுது. அந்த இடமே பரிசுத்தமாக்கப்படுகிறது. இன்னும் கேட்க ஆரம்பிக்கல, ஸ்ட்ரிங்ஸ் தான் எடுக்கிறாரு. அன்புடன் நீர் கூப்பிடும் வேளைகளில் செவி சாய்த்தீர். இந்த உதவி என்றும் நான் நீங்க பாடாதீங்க. துதிகள் இந்த உதவி என்றும் மறவேன். இந்த துதிகள் ஏறெடுப்பேன். இந்த நேசுவே இந்த நேசமே எனதும் ஒரு கீடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராமரமே சரணம். நல்ல பங்கினை நான் திருப்பாதம். பாருங்க அப்ப என்ன நடக்குது? எதிராளிகள் சவுலுடைய ஆர்மி வராங்க. சவுலுடைய ஆர்மி வரப்போது பெரிய கூட்டம் வருது. வில் வீரர்களும் ஈட்டிகளும் ரதங்களோட குதிரை வீரர்களும் வராங்க தாவீதை பிடிக்கிறதுக்கு. தாவீது ஓடுறாரு, ஓடுகிறார். என்ன பண்றாரு? கிட்டார் எடுத்து ப்ளே பண்றாரு. உம்மை அன்பி ஆதரவில்லை உன்முகமே எனக்காருதலே. உம்மை அன்பி ஆதரவில்லை உன்முகமே எனக்காருதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை
உருகிடுதே எந்த நேசமே உந்தன் நேசமே எனதுள்ளம் உருகிடுதே நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருபாதம் வல்லவனா பரனே சரணம் நல்ல பங்கினை நான் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குறுத்துக்கு என்ன வாக்குறுத்துக்காரு? காண்டா மிருகத்தின் கொம்பை போல உன்னை கர்த்தர் உயர்த்துவார், பனையை போல செழித்து ஓங்கி வளருவாய். துன்மார்க்கர் களைத்து காஞ்சி போவாங்க, ஆனா நாங்க நிற்போம். காற்று வீசினாலும் என்ன நடந்தாலும் நிற்போம், அப்படியே ஓங்கி வளருவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கமெண்ட் சொல்லுங்க, 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 சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நாம் எழுந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். மாசம் மாசம் கேட்கிறோம் செய்தி, ஆனா பெற்றுக்கொள்ளுகிறது போல தெரியல. புதிய எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கர்த்தரால். தேவனே, நீங்க ஒரு உறுதியோட, நீங்க நம்பிக்கையோட வாங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல. இரக்கம் கிருபை உள்ள மாதேவா, தெலுங்குல தெரியுமா அது? இரக்கம் கிருபை உள்ள மாதேவா, பேருக்கு தான் தெலுங்கு, ஆனா ஒரு பாட்டும் தெரியல. சின்ன வயசுல இருந்து நான் அந்த பாடல் தான் தெலுங்குல கேட்டிருக்கேன், தமிழையும் கேட்டிருக்கேன். அவ்வளவு அருமையா இருக்கும், சூப்பரான பாட்டு. தேவ பிள்ளைகளே, இரக்கம் கிருபை உள்ள தேவன் நமக்கு சகாயம் பண்ண போகிறார். நாம் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நீங்க இழந்த அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக. அது மாத்திரம் இல்ல, உங்க சரீரத்துல நீங்க இழந்த பாகங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? கவன் கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். The Lord shall give you back what you lost. டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியல, டெஸ்ட் எடுக்கணும், 1000 காரியங்கள் சொல்லலாம். ஆனா கர்த்தர் அதை உனக்கு செய்து முடிக்க போகிறார். நிற்பது கிருபை. அன்னைக்கு இன்னைக்கு நிக்கிறேன்னா ஆண்டவரே, யாந்திராக்கா ஷஹூத்ரோனே ஆக்கா நியாந்திரோ கிருபை தானே ஆண்டவரே. நீசரின் பாவம் நீங்கிறதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்துக்கொள்ள கிருபை. ஏற்காடுக்கும் எனக்கும் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஏற்காடுக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன்கள் உண்டு. அண்ணனை அழைச்சது, என்ன பேசினது, நான் அவரை பார்த்து பாடினது நிர்மூலமாகாதது. மலைகளில் சத்தம் என்ன கேட்கும்? நேர்பதுமோ கிருபை. என் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன்.
நிறைய காரியங்களை நாம் போராடி தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு சில நேரங்களில். இன்னைக்கு கூட ஒருத்தர் போராடி ஆட்சியில உட்கார்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு நம்ம பார்த்தோம். அவர் முகத்தை பார்த்த போது ரொம்ப பாவமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை. அப்பதான் எல்லாம் யோசித்தோம், எல்லாம் கண்டுபிடிச்சோம். இந்த அரசியல்வாதிகள் பயங்கரமான ஆளுங்க. எப்படி போட்டா எப்படி யாரு எந்த சுவிட்ச் போட்டா, ரஞ்சித் ஒரு சுவிட்ச் போட்டா 4 எரியும், ஆனா எந்த சுவிட்ச் போட்டா எது எரியும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியும். போட்டு அவரை ஏண்டா வந்தோட்டு இருக்கும். என்ன நடக்குமோ அங்க போனா கவர்னர் இப்ப முடியாது. இதெல்லாம் எங்க இருந்து வருது? பிஜேபி. அவன் அங்க இருந்து விடவே இல்லை. அவன் விடல. என்ன பண்ணிட்டான்? ஏடிஎம்கே கிளப்பி விட்டு திமுக சேன காங்கிரஸ் போயிட்டாங்கல்ல, சேர்ந்துடலாம், நம்ம பிடிச்சிடலாம். அப்ப ஒவ்வொரு நேரமும் திக்கிலும் மனசுல கஷ்டங்கள் சூழ்ந்திருக்கும், வேதனை சூழ்ந்திருக்கும். இன்னைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு சொல்லிடுவாரு அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு நாளும் தடை. இது அவ்வளவுதான்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா போராடினார் போல இருக்கு. ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு பேரம் பேசுறாங்க, அது பேசுறாங்க, இது பேசுறாங்க. அப்பதான் அரசியல்வாதிகளுடைய குணங்களை நம்மலாம் ஒண்ணுமே நமக்கு தெரியலங்க. தூரத்துல இருந்தா பாக்குறோம் எவ்வளவு ஒரு கொடூரமானவர்களுடைய. கடைசியில யாருடைய ஆதரவுனால ஏடிஎம்கே பயங்கரமான பிளான் போட்டாங்க. சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன், அதான் உண்மை. ஆனா கடைசியில ஸ்டாலின் கூட துணையா இருந்தவங்க தான் அவங்களோட கூட்டணி கட்சி. ஸ்டாலின் மட்டும் இதுல தலையிடாம இருந்தாருன்னா வேற எலெக்ஷன் வந்திருக்கும். ஸ்டாலின்னாலதான் இவர் வந்து உட்கார்ந்தாரு. பாருங்க, எதிரின்னு சொன்னவங்க தான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? தீய சக்தின்னு சொன்னவங்க தான் கடைசியில் என்னாச்சு? இல்லப்பா நான் விட்டுடுறேன் இவங்கள. அவர் சொல்றாரு, விசிகா தலைவர், நான் கேட்டோம், நான் தனியா இருக்க மாட்டேன், இப்ப ஆச்சு. எவ்வளவு கஷ்டமா இருந்தது பாத்தீங்களா? எவ்வளோ அந்த நேரத்துல நான் அந்த பிபி எகிட்டு இருக்கோம், நீங்களாம் ஓடே போயிட்டு இருப்பீங்க. ஆனா நிஜமாங்க ரொம்ப தில்லு வேணுங்க. அந்த சூழ்நிலையில நான் யோசித்தேன், கரெக்டா அங்க போய் பூதுல வந்துட்டு ஓபன் பண்றேன். நம்ம கூட ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அப்படியே அந்த கீ ஓடுது மிஷின். நான் கரெக்டா அப்பதான் திறக்க, அப்ப ஜோசப் விஜயாக என்ன அப்படின்னு சரி பாப்போன்னு பார்த்தா ஓடி வந்துட்டாங்க அக்கா. நானும் கரெக்டா, எனக்கும் கண்கள் கலங்கிருச்சு. அக்காக்கு எனக்கு கலங்கல. ஆனா அப்படி ஓட விட்டாங்கப்பா, அப்படி ஓட விட்டாங்க. ஆனா கடைசியில ரியலா ஒரு தீய சக்தி இல்லையோ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. எல்லாருமே தீய சக்தி தான். ஆனா வந்து ஸ்டாலின் தான் கடைசியில ஹெல்ப் பண்ணாரு. நீங்க போய் கொடுத்துருங்க உங்க ஆதரவை. காங்கிரஸ் முதல்ல இருந்தே அவங்க வந்து இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன்ல. இதெல்லாம் பரவாயில்ல, ஆஃப் பண்ணு.